விஜயதாரணி பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க, ரகசியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். இதற்கு பல்வேறு காரணங்களையும் சொல்லலாம். ஏன்னா விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவில் பாஜக கன்னியாகுமரியில் இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது பாஜகவுடைய வாக்கு வங்கியும் சேரும்போது விஜயதாரணி அவர்களுடைய செல்வாக்கும் சேரும்போது எளிதாக கன்னியாகுமரியை பாஜக கைப்பற்றிவிடும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜயதாரணிக்கு சீட் கொடுப்பதற்கு அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல விஜயதாரணியா பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வரும்போது இந்த ஏஜை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய செல்வாக்க பார்க்கும்போது அப்போ விஜயதாரணிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை பாஜக தலைமைக்கு வரும். விஜயதாரணியும் எனக்கு சீட் கொடுத்தா தான் பாஜக பக்கம் வருவாங்க. முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பல பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கக்கூடிய வேலையில பாஜக தீவிரமாக செயல்பட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல மோடி அவர்கள் கலந்துக்குவாங்க. அப்போ பல முக்கியமான புள்ளிகள் இணைவாங்க. இது தமிழகத்துல திமுக அலையன்ஸுக்கு பாஜக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருந்தேன். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இப்போது முதல் விக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைய போறதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லியில் இருக்காங்க. அவங்க தன்னுடைய பர்சனல் ஒர்க் விஷயமாக ஒரு கேஸ் விஷயமாக அட்வொகேட்டாக இருக்கிறதுனால கேஸ் விஷயமாக டெல்லியில் இருக்கிறதா சொன்னாலும் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு மறுப்பும் தெரிவிக்கல, ஆதரவும் தெரிவிக்கல. நான் பேசலனா பேசலையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாமலே ஒரு மலுப்பலான ஒரு பதிலை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க காங்கிரஸ்லேயே தொடர போகிறாங்க, காங்கிரஸுடைய எம்எல்ஏவாகவே அவருடைய பணி தொடர்ந்து செல்ல போகிறது அப்படின்னா கண்டிப்பாக மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் மறுப்பு தெரிவிக்கலை அப்படிங்கும் போதே அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ விஜயதாரணி பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க, ரகசியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். இதற்கு பல்வேறு காரணங்களையும் சொல்லலாம். ஏன்னா விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ் அழகிரி மீது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மீதும் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் விஜயதாரணி அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கும் போது அத்தனையும் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு, அதாவது தலைமை ஏற்றுக்கலை. ஆனால் விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த விளவங்கோடுல ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ ஒரு வெற்றி நாயகியாக அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த பதவி அடுத்த கட்டம் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க வேகமாக சென்றுகிட்டு இருப்பாங்க. அதற்கு தடையாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிருப்தியில் விஜயதாரணி இன்றல்ல நேற்றல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகப்பட்டு தான் விளவங்கோடு தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க. இந்த அதிருப்தியில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா விளவங்கோடுல விஜயதாரணிக்கு காங்கிரஸ் கட்சி சீட் கொடுக்காது அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடும் போது அப்போதும் பாஜகவோடு விஜயதாரணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இது ஊடகங்களையும் செய்தியாக வெளியாகி இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா விளவங்கோடு தொகுதிக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாமலே 2021 சட்டமன்ற தேர்தலில் லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜயதாரணி காங்கிரஸை விட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் அப்போதைய நிலையில் அது நடைபெறலை. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது விஜயதாரணி பாஜக பக்கம் வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே தான் செய்திகள் உறுதிப்படுத்துது. இப்போ தலைமை மீது விஜயதாரணி கடும் கோபத்திலும் அதிருப்தியிலுமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போலதான் தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ் அழகிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல், அதாவது கன்னியாகுமரி நாடாளுமன்றத்துக்கு வசந்தகுமார் அவர்கள் எம்பியாக இருந்து அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி விஜயதாரணி கேட்குறாங்க. ஏன்னா விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் சாதாரண குடும்பம் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் ஒரு பாரம்பரியமான குடும்பம். தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய கொள்ளு பேத்தி. அந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது, குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அப்போ வசந்தகுமார் ஒரு முக்கியமான தலைவர், அவருடைய மறைவுக்கு பிறகு எனக்கு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் சீட் கொடுக்கல.
அதாவது பார்த்தீங்கன்னா வசந்தகுமாரோடைய மகன் விஜய் வசந்துக்கு தான் சீட் கொடுக்குறாங்க. இதே போல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற பிறகு, திமுக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கூட காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற தலைவர் பதவி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதற்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் KS அழகிரி போன்றவர்கள் முட்டுக்கட்ட போடுறாங்க. இது மட்டுமல்லாமல் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு தலைவியாக வரணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுவும் இந்த நிமிடம் வரைக்கும் ஏற்றுக்கல. அப்போ காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நெடிய காலம் பயணித்தும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றும் இதுல காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி தன்னை பழி வாங்குகிறது, காங்கிரஸ் தலைவர்கள் தன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, இதை தாண்டி என்னால வளர முடியாது, வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி சீட் கொடுக்காது. ஏன்னா சமீபத்தில் கூட கார்கே, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் கார்கே அவர்களிடத்திலையும் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் அஜய்குமார் அவர்களிடத்தில் கூட வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் என்ன கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை நேரடியாகவே தேசிய தலைவர்களிடத்திலையும் பொறுப்பாளர்களிடத்திலையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி தொகுதி தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிறதுனால கன்னியாகுமரியில திமுக பலகீனம் அடைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. திமுகவுடைய கட்டமைப்பு அங்க சீர்குலைஞ்சுகிட்டு இருக்கு. அதனால கன்னியாகுமரியில இந்த முறை நாடாளுமன்ற தொகுதி திமுகவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி திமுகவினர் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தலைமைக்கு தகவல்களையும் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்ப கூட கன்னியாகுமரியில இந்த இதை குறித்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதாவது இந்த முறை வந்து கன்னியாகுமரியில் நாம போட்டிக்கிட்டா தான் அங்க இருக்கக்கூடிய திமுகவை ஓரளவுக்கு வலுவாக வைக்க முடியும். அப்படி இல்லாம காங்கிரஸ் கட்சிக்கே கொடுத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரியில திமுக இருக்காது, திமுக முற்றிலுமாக இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னா கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் திமுக தலைமையும் அப்போ வர நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியை காங்கிரசுக்கு கொடுக்காமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில திமுக தலைமை ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படி திமுக தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தாலும் விஜயதாரணிக்கு சீட் கொடுப்பார்களான்னா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் தலைமை மீது மிகப்பெரிய ஒரு கோபம் விஜயதாரணிக்கு இருக்கிறது. இந்த கோபம் தான் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியை விட்டு பாஜகவுக்கு செல்வதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கு. இப்போ கன்னியாகுமரி தொகுதி பாஜகவுல பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் இருக்கும்போது பாஜக விஜயதாரணிக்கு சீட்டு கொடுக்குமா? கண்டிப்பா இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவில் இருந்த மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களாகவே ஒதுங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு கூட எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. புது ரத்தம் அதிக அளவில் பாய்ச்சப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில் அண்ணாமலை செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை கூட இருக்கக்கூடிய டீமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த சீனியர் டீம் எல்லாம் கிடையாது. அபவ் 60க்கு மேலே இருக்கக்கூடிய யாரையுமே அண்ணாமலை கூட பார்க்க முடியாது. 50க்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணாமலையோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அண்ணாமலை பாஜக தலைவராக வந்த பிறகு ஊடகங்களிலேயோ அல்லது மீடியாக்களிலோ எங்கேயுமே அவருடைய ஃபேஸை பார்க்க முடியாது. அந்த நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கன்னியாகுமரியில பொன்னாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. ஏன்னா ஒரு முறை நாடாளுமன்ற தொகுதியில கன்னியாகுமரியில் நின்று வெற்றியும் பெற்றிருக்காங்க, அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அப்படி செல்வாக்கு இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம சொன்னது போலதான், ஏற்கனவே ஒரு பாரம்பரியமான குடும்பம், காங்கிரஸ் கட்சியில வந்து நீண்ட நெடிய காலம் பயணிக்கிறாங்க. அவருடைய தாயார் 1977ஆம் ஆண்டு வாக்குல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக மகளிர் அணி தலைவியாகவும் இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் விஜயதாரணி உள்ள என்ட்ராகிறாங்க. சோ அப்போ காங்கிரஸ்ல ஒரு வலுவான நிலையில ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு விஜயதாரணி அவர்கள் பாஜகவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு, பாஜகவுடைய வாக்கு வங்கி, ஏற்கனவே கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வங்கி கணிசமா இருக்கிறது. ஏன்னா கன்னியாகுமரியிலிருந்து MR காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவில் பாஜக கன்னியாகுமரியில் இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது அப்போ பாஜகவுடைய வாக்கு வங்கியும் சேரும்போது விஜயதாரணி அவர்களுடைய செல்வாக்கும் சேரும்போது எளிதாக கன்னியாகுமரியை பாஜக கைப்பற்றிவிடும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜயதாரணிக்கு சீட் கொடுப்பதற்கு அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து டாக்டர் சரவணன் வெளியேறி உடனே வந்து பாஜகவில் இணைகிறாங்க. பாஜகவில் இணைந்து 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அவருக்கு சட்டமன்ற தொகுதியை பாஜக கொடுக்கிறது. அன்றைய நிலையில தமிழக பாஜக தலைவராக எல் முருகன் இருக்காங்க. திமுகவில் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளவே அவருக்கு வந்து MLA சீட். அப்போ பார்த்தீங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளரணும்.
தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாற்று கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி செல்வாக்கோடு முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர்களை தூக்கி சீர்குடுக்கணும் அப்படிங்கிற நிலையிலையும் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த இடத்துல விஜயதாரணியா பொன் ராதாகிருஷ்ணா அப்படின்னு வரும்போது இந்த ஏஜை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கை பார்க்கும்போது அப்போ விஜயதாரணிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை பாஜக தலைமைக்கு வரும். விஜயதாரணியும் எனக்கு சீட் கொடுத்தா தான் பாஜக பக்கம் வருவாங்க. காங்கிரஸ்ல சீட் கிடைக்காது அப்படிங்கிற நிலையில தான் இந்த பக்கம் வர்றாங்க. அப்ப கண்டிப்பாக பாஜக தலைமையை பொறுத்தவரைக்கும் சீட் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு அப்டேட்டை நான் சொல்லிடுறேன். கடந்த வீடியோவில் கூட நான் பேசும்போது தெரிவிச்சிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் 16-17க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்களை டெல்லிக்கு அழைச்சி சென்று அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைய வச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய வாரங்களுக்குள்ளாக, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி பல்லடத்தில் நடக்கக்கூடிய விழாவில் பல முக்கியமான புள்ளிகள் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பல பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கக்கூடிய வேலையில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு இருக்கு. இந்த நிகழ்வில் மோடி அவர்கள் கலந்துக்குவாங்க. அப்போ பல முக்கியமான புள்ளிகள் இணைவாங்க. இது தமிழகத்தில் திமுக அலையன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பாஜக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருந்தேன். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்போது முதல் விக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் விஜயதாரணி அவர்கள் பாஜகவுக்கு வரப்போகிறார், பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கார் செய்திகள் எல்லா ஊடகங்களுமே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே சொன்னது உண்மையாகிட்டு இருக்கா? அப்போ பாத்தீங்கன்னா இது மட்டுமல்ல, விஜயதாரணியை தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து இன்னும் பலர் வருவார்கள் அப்படிங்கிற செய்தியும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ உங்களோட பார்வையில கன்னியாகுமரி காங்கிரஸ்க்காக ஒதுக்கப்பட்டா யார் வேட்பாளரா இருப்பாங்க? அதாவது காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டால் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது ஒதுக்கப்பட்டால் தற்போதைய நிலையில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்துக்கு தான் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியோடு விஜய் வசந்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஃப்ரெண்டாக நட்பாக தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அதிக அளவில் செலவு செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் விஜய் வசந்த் இருக்காங்க. எவ்வளவு வேணும்னாலும் நான் செலவு பண்றேன், இந்த தொகுதியை மீண்டும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற கேள்விகளையும் அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ KS அழகிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் செலவு செய்யக்கூடிய கேண்டிடேட், அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவருடைய தந்தை வசந்தகுமார் மூலமாக அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கிறதுனால விஜய் வசந்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. தற்போது தமிழகத்திலேயுமே பாஜக காங்கிரஸை குறி வச்சிருச்சுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த வீடியோவோட நான் தெரிவிச்சிருந்தேன், அமித்ஷா அவர்களே நேரடியாக தமிழகத்தில் இறங்கிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் நேரடியாக இறங்கி கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறது அப்படிங்கிறத நேரடியாகவே அமித்ஷாவே வெளியிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை ஒரு பக்கம் வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாலும் தமிழகத்தில் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அவருடைய பார்வையை செலுத்த தொடங்கிட்டாங்க. எப்படி மற்ற மாநிலங்களில் ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி பிடித்ததோ, எதிர்கட்சிகளை அடித்து காலி பண்ணியதோ, அதே போல தமிழகத்திலையும் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர் இறங்கி அடிப்பாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வலிமையான வலுப்பட்ட நிலைக்கு கொண்டு வரணும். அப்போ எதிர்கட்சிகளை அடித்தால் தான் இந்த கட்சி வளரும். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை தட்டி தூக்கினால் தான் பாஜக வந்து ஈஸியாக வளர முடியும். அப்போ இந்த அடிப்படையில் அமித்ஷா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன். அதற்கு ஏற்றாற் போல தான் பார்த்தீங்கன்னா இது போன்று முக்கியமான புள்ளிகள் பாஜகவில் இணைவதற்கு ஆர்வம் தெரிவித்து பாஜக தலைவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் பாஜக பக்கம் வர போறாங்க. இது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த யாரெல்லாம் எப்போ வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சீட் கிடைக்காமல் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு எத்தனை சீட் கொடுக்க போறாங்க, எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதியை கொடுக்க போறாங்க, யாருக்கு சீட் கிடைக்கலையோ அவர்கள் எல்லாம் பாஜக பக்கம் வருவாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 10 நாடாளுமன்ற தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்தாங்க. இந்த முறை 10 கொடுப்பாங்களா அப்படின்னா காங்கிரஸ் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து வலுவிழந்து போய் கிடக்கிறது. INDA அலையன்ஸ்லையும் காங்கிரஸ் கட்சியை ஒவ்வொரு கட்சிகளும் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 10 தொகுதிகள் கொடுக்க மாட்டாங்க, 5-6 தொகுதிகள் கூட கொடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கும்போது அப்படி 5-6 தொகுதிகள் கொடுத்தாலும் மீதி தொகுதி கிடைக்காதவர்கள் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொகுதி கிடைக்கல அப்படின்னா அவங்க காங்கிரஸ்ல தொடர மாட்டாங்க. அதாவது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பதவி அப்படிங்கிற நிலையை வைத்து அரசியல் கணக்கை பொறுத்த வரைக்கும் லாபம் யாருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அரசியல்ல எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பொதுவான யதார்த்தம். என்னதான் கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கொள்கை கோட்பாடை தாண்டி லாபம் யாருக்கு அப்படிங்கிற கணக்கை தான் எல்லா கட்சிகளும் பார்க்கின்றது. அதே போலதான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பதவியில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில சீட் கிடைக்கலன்னா அப்போ காங்கிரஸ் கட்சியில இனிமேல் நமக்கு சீட் கிடைக்காது, அப்போ ஜம்ப் பண்ணி பாஜக பக்கம் சென்றுடலாம், பாஜக பக்கம் சென்று சீட் வாங்கி இந்த தேர்தலில்
எம்பி ஆகிவிடலாம் அப்படிங்கிற நிலையில காங்கிரஸ் கட்சியில சீட் கிடைக்காதவர்கள் பாஜக பக்கம் பேசுவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி மற்ற மாநிலங்கள்ல வீக்கா சென்றுகிட்டு இருக்கோ, மற்ற மாநிலங்கள்ல கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வெளியேறி பாஜகவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்களோ அதே போன்ற ஒரு சூழல் வரக்கூடிய நாட்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலும் இந்த அடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாகவே இருக்கும். தற்போது காங்கிரஸோட முக்கியமான புள்ளிகள்லாம் பாஜகல போய் சேர்றது திமுக ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸை விடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக அளவில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கியும் சேர்ந்தால்தான் திமுகவால ஒரு இமாலய வெற்றி பெற முடியும். கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்ததுனால தான் திமுகவில் தமிழகம் பாண்டிச்சேரியில் 39 தொகுதியில் அடிக்க முடிஞ்சிச்சு. காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்தால் வெற்றி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்டர்ல சென்று திமுக வெற்றி வாய்ப்பை நழுவி விடும், இழந்துருவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி அலையன்ஸ்ல வச்சிருந்தா தான் வெற்றி பெற முடியும். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அலையன்ஸ்லையும் வச்சிருக்கணும், அதே நேரத்தில் அவர்களுக்கு தொகுதி அப்படிங்கிறத எண்ணிக்கையும் குறைக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜக பக்கம் சென்றால் திமுகவுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். பாத்தீங்களா, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல எப்படி நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதே போலதான் கடந்த தேர்தலை விட தற்போதைய நிலையில காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் வீக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலும் யார் யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவுக்கு செல்கிறார்களோ அந்த தொகுதியில திமுக வாக்கு சதவீதத்தை மிகப்பெரிய அளவில் இழக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கான சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறையும். என்னதான் தேர்தல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கட்சிக்கான செல்வாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் லோக்கல்ல வந்து கேண்டிடேட்டுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குது. எப்படி விஜயதாரணிக்கு கன்னியாகுமரியில அவருடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம், தனிப்பட்ட செல்வாக்கு அவருடைய குடும்பத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்வது போலதான் மற்ற தொகுதியிலையும் அந்தந்த கேண்டிடேட்டுக்கு அங்க செல்வாக்கு இருக்கும். அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு செல்லும் போது இது திமுகவுக்கு அங்கு வெற்றி பெறுவதற்கான சூழலை கேள்விக்குறியான நிலைக்கு தான் எடுத்து செல்லும். இது பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். பல்வேறு தகவல்களை தந்ததுக்கு நன்றி சார். நன்றி.